ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகம் பளபளன்னு சைனிங்காக இருக்கிறதுக்கும், பரு மங்கி போய் அப்படியே வடுவாக இருக்கிறது மறைகிறதுக்கும், கரும்புள்ளி மறைகிறதுக்கும், வளைய மறைகிறதுக்கும் தான் இப்போ என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இது பச்சரிசிங்க, ரேஷன் பச்சரிசி, வீட்டு பச்சரிசி, எந்த பச்சரிசி வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி அலசிக்கலாம். ஓகேவா? 2 அலசினா போதுங்க. நம்ம என்ன அரைச்சி வைக்க போகிறோம், அதனால் 2 வாட்டி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஒரு வாட்டி கழுவியாச்சு, திருப்பி 2வது வாட்டியும் கழுவி எடுத்து வச்சிடலாம். 2 வாட்டியும் கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சா போதுங்க. சரியா? 2 வாட்டி கழுவி ஊற்றிட்டு அரிசி எந்த அளவுக்கு மூழ்குமோ அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். 2 மணி நேரத்துக்கு தட்டை போட்டு மூடி கண்டிப்பாக ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி ஊறி நல்லா குண்டு குண்டாக நல்லா ஊறி வில்லேன்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அந்த அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சரியா? கொஞ்சமான ரொம்ப கொலன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இவ்வளோ தண்ணி ஊற்ற வேண்டியதும் இல்லை. அதனால் ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டு, ஏன்னா தண்ணி ஊற்றி தானே அரைக்க முடியும். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு அரிசி முழுகிற அளவு ஊற்றி கூட அரைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள், அப்படியே பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தா போதும். நல்லா பால் மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டினா மேலே அந்த ரொம்ப குருணையாக இருக்கிற அரிசியெல்லாம் அரையாமல் இருக்கும் பாருங்கள். அது மட்டும் மேலே நின்றும். அந்த பால் மாதிரி இருக்குது பாருங்கள், பச்சரிசி பால், அது மட்டும் கீழே இறங்கிருச்சு பாருங்கள். நமக்கு தேவை அந்த அடியில் இருக்கிற பால் தான். அதுக்காக அந்த மேலே இருக்கிறது வேஸ்ட்டாக தூக்கி போடுவேண்ணா. இப்போ நம்ம கைக்கோ முகத்துக்கோ யூஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி குளித்தா பளபளன்னு இருப்போம். அதனால் அது வேணால் இப்போ தேய்ச்சிக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால இப்போ தேய்க்கலை. ஏன்னா சமையல் வேறு அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை முடிக்கணும்ல. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு இதை மட்டும் காமிச்சிடலான்ட்டு. ஓகேவா? அதை நான் ஓரமாக வச்சுட்டேன். இப்போ இந்த பால் இருக்குது பாருங்கள். இந்த பாலை நல்லா கலக்கி விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஓரமாக வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த அடியில் அப்படியே உறைஞ்சிருக்கும் கீழே மாவு, மேலே தண்ணி மட்டும் நிற்கும். ஓகேவா? அந்த தண்ணியை எடுத்து ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அந்த தண்ணியே நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? அந்த கீழே இருக்க பாருங்கள், அந்த வெள்ளேர்னு அந்த கொழப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை தான் நம்ம முகத்தில் பூச போகிறோம். இதை 3 நாளைக்கு 1 வாரத்தை வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரும்புள்ளி அந்த பரு மங்கி போயிருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சி வச்சுட்டு நைட்டு தேய்ச்சி வச்சுட்டு காலைல குளிச்சிங்கன்னா சூப்பராக முகம் பளபளன்னு ஆகிடும். அந்த கரும்புள்ளியெல்லாம் போயிடும். கருமலையெல்லாம் 1 வாரம் 15 நாளில் சுத்தமாக மறைஞ்சிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் க்ரீமு. இதை இப்போ நான் முகத்தில் போட்டும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? காமிச்சிட்டு கழுவிட்டும் வேறு காமிப்பேன். ஓகேவா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவள் அனைவருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே முகத்துக்கு போடலாம். இங்கே பாருங்கள், நான் சமையல் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு குளிக்கணும். அதுக்காக பாருங்கள் என் மூஞ்சி இப்போ எப்படி இருக்குன்னு. அப்புறம் போட்டு கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இது ரெகுலராக கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி பருவு மட்டும் எங்கெங்கே இருக்கோ, கரும்புள்ளி எங்கெங்கே இருக்கோ அங்கே இந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் தூங்கலாம். தூங்காட்டியும் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷமாவது முழுசாக வச்சுக்கணும். மூஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ நார்மல் வாட்டர் ஊற்றி தேய்ச்சி அப்படியே கழுவிட்டோம்னா பளபளன்னு ஆகிடும். இதை ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம். பச்சரிசி மிஷினில் அரைச்சி யூஸ் பண்ணுற பச்சரிசியோட நம்ம ஊற வச்சு பால் எடுத்து இந்த மாதிரி செய்கிறோம். அப்போ அது எவ்வளோ நன்மைகள் தெரிஞ்சிருமா முகத்தில் அப்படின்னு அப்படியே பளபளன்னு ஷைனிங்காக ஆகிடலாம். இப்போ இதை தேய்ச்சிட்டு நான் குளிச்சுட்டு வரணும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு பகலில் போட்டு காமிக்கிறனால ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுக்க முடிஞ்சிச்சு என்னால். சாயந்தரத்தில் போட்டிருந்தா கூட ரொம்ப நேரம் வச்சுக்கலாம். அது மாதிரி நைட்டு போட்டு தூங்கிட்டோம்னா கூட காலையில் எழுந்திரிச்சு கழுவுனா கூட பரவாயில்ல. எல்லா கரும்புள்ளி கரும்புள்ளி இந்த பரு மடு எல்லாமே மறைஞ்சு மங்கு எல்லாம் மறைஞ்சிருங்க. பளபளன்னு ஆயிடலாம். ஓகேவா? இப்போ நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த சொரசொரப்பு இருக்குது பாருங்கள். அந்த சொரசொரப்பு தான் அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு வருது. ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு, ஏன்னா முகத்தை மட்டும் கழுவுறதுக்கு இப்போ வேலை முடிஞ்சிச்சு வருது. அதனால் குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் போய் குளிச்சுட்டு வரேன். 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு குளிக்க போகிறேன். அம்மாடி, இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு 3 வாட்டி என்னங்க, 6 வாட்டி குளித்தா கூட வெயில் வேக்காலம் தீர்ற. இப்போ ஒரு வாட்டி குளிச்சாச்சு, காலைல ஒரு வாட்டி குளிச்சாச்சு. இப்போ நைட்டுக்கு